கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. மீண்டுமாய் உங்கள் மத்தியில் அந்த வசனத்தின் மூலமாய் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். और एक बार इस वचन के द्वारा आप सबों से मिलने में बहुत खुश है. கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். परमेश्वर अपने वचन के द्वारा हमसे बात करते हैं. அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம். उस वचन के ओर हम अपना कान लगाएं, நம்ம அர்ப்பணிப்போம். अपने आप को अर्पण करें. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். वो वचन हमारे जीवन में बहुत बड़ी एक आशीष को लाएगी. இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய வேத பகுதி யோனா எழுதின முதல் அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். योना की किताब उसका पहला अध्याय के पहला आयत को हम पढ़ें. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. यहोवा का यह वचन अमित्तै के पुत्र योना के पास पहुंचा. ஹல்லேலூயா. हालेलुया. யோனா இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ஸ்டோரி. योना की जो कहानी है हम सब जानते हैं. சில பேர் இந்த ஸ்டோரியை ரொம்ப ஈஸியாகவும் தமாசாவும் கூட சொல்லுவார்கள். कुछ लोग इस कहानी को ऐसे जोक के द्वारा भी बताते हैं. பட் இந்த முதல் வசனத்தை நான் வாசிக்கும் போது लेकिन जब पहला वचन को हम पढ़ते हैं तो ஆவியானவர் வந்து யோனாவுடைய அப்பாவு பேரை இங்கே வந்து எழுதி வைத்திருக்கிறார். पवित्र आत्मा जो है योना की उनके पिता का नाम को यहाँ पर लिख कर रखे हैं. யோனாவுடைய தந்தை பேர் அமித்தாய். योना का पिता का नाम है अमित्ताई. இந்த அமித்தாய் யார் என்று நாம் பார்க்கும்போது यदि ये अमित्ताई कौन है करके यदि हम देखते हैं तो அதை குறித்து ஒரு சில வசனங்கள் இருக்கிறது. उसके प्रति कुछ वचन को हम देख सकते हैं. ஓகே, எடுத்துக்கொள்ளுங்கள் 2 ராஜாக்கள் 4 அதிகாரம். दूसरा राजाओं की किताब उसका अध्याय 4 की ओर हम पलटें. இங்க சூனேமால் என்கிற ஊர்ல நடந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். यहाँ पर सुनेम करके एक शहर में जो कार्य हुआ है उसके बारे में हम पढ़ते हैं. விசேஷமாக இந்த ஜூவிஷ் ஸ்காலர்ஸ் பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து இந்த காரியத்தை அவங்க இப்படியாய் அவங்க விளக்கி சொல்றாங்க. विशेषता से यहूदी स्कॉलर्स जो होते हैं वे इस कार्य को इस तरह बताते हैं. வாங்க பார்க்கலாம் 4 அதிகாரம் दूसरा राजा उसका 4वां अध्याय 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 8वीं आयत में பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வந்து கேட்டுக்கொண்டாள். एक दिन की बात है कि एलिशा सुनेम को गया जहां एक कुलीन स्त्री थी और उसने उसे रोटी खाने के लिए विनती करके विवश किया. அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவார். जब जब वह उधर से जाता तब वह वहां रोटी खाने को उतरता था. இந்த சூனேமில ஒரு அருமையான கணவர் மனைவி இருக்கிறாங்க. इस सुनेम नगर में एक पति पत्नी थे. அந்த ஸ்திரியை குறித்து வசனம் சொல்லுகிறது கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. उस स्त्री के बारे में वचन में लिखा है कुलीन स्त्री थी. அப்போ ஒரு அந்த சமுதாயத்துல அந்த கிராமத்துல இந்த ஸ்திரீ இந்த குடும்பம் ரொம்ப ஒரு மரியாதை உள்ளவர்களா இருக்கிறாங்க. यानी उस समुदाय में उस गांव में ये स्त्री ये परिवार जो है बहुत ही एक कुलीन परिवार होना चाहिए. அது மாத்திரமல்ல அவங்க பேசிக்கிறாங்க கணவன்ட்ட இந்த அருமையான ஊழியக்காரருக்காக நம்ம என்ன செய்வோம், ஒரு சின்ன ரூம் உருவாக்கி அங்க மேஜை காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒழுங்குபடுத்தி கொடுக்கலாம் என்று அவங்க பேசிட்டாங்க. इतना ही नहीं, ये स्त्री जो है अपने पति से इस तरह बात कर रही है जो बार बार हमारे पास आते जाते हैं इस भविष्यवक्ता के लिए हम क्यों ना अपनी घर में एक कोठरी बनाए और उसमें मेज रखें, काट रखें, तिवट रखें, कुर्सी रखें करके वो कह रही थी. அப்ப ஒரு ரூம் கட்டி தருகிற அளவுக்கு அவங்ககிட்ட பெரிய வசதி உள்ளவளாய் காணப்படுது. यानी एक कमरा बनाकर देने के लिए वो इतने धनी लोग थे. இப்படியா எலிசா வர்றப்பெல்லாம் அவங்க வீட்ல வந்து தங்குறாரு. जैसे जब जब एलिशा नबी उस वक्त वहां पर आया करते थे वो वहीं पर स्त्री के घर पे ठहरते थे. ஆனாலும் இப்படி கனம் பொருந்திய அந்த குடும்பத்துல ஒரு குறை காணப்பட்டுச்சு. ऐसे कुलीन स्त्री के घरों में एक कमियां थी. என்னவென்றால் அங்கு குழந்தை இல்ல அவங்களுக்கு. क्या ही उस स्त्री के लिए कोई संतान नहीं थी. ஆனால் எலிசா அந்த குறையை நிறைவாக்கும்படியாய் அங்கு அங்கு அற்புதத்தை செய்கிறார். एलिशा नबी वहां पर उस स्त्री की कमियों को पूरा करने के लिए वहां पर एक अद्भुत को होता है. 17ஆம் வசனத்துல 17वीं आयत में அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார். அந்த பிள்ளை வளர்ந்தான். स्त्री को गर्भ रहा और बसंत ऋतु को जो समय एलिशा ने उससे कहा था उसी समय जब दिन पूरे हुए तब उसके पुत्र उत्पन्न हुआ. ஓகே, இங்க நம்ம பார்க்கும்போது
यहाँ जब हम देखते हैं அந்த அந்த வீட்டுடைய உரிமையாளர் இருக்கிறார், அவங்க மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது. घर पे वहां पर पति है, पत्नी है और वहां पर अभी बच्चा भी हुआ है. இந்த குடும்பம் யார் என்பதை இந்த ஜூயிஷ் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ये परिवार कौन है करके यहूदी का स्कॉलर क्या कहते हैं? இதே 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துல यही दूसरा राजा की 14 अध्याय में 25ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 25वीं आयत में हम देख सकते हैं. 14:25ல 14 का 25 में காத்பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா. उसने जैसा कि इज़राइल के परमेश्वर यहोवा ने अमित्ताई के पुत्र अपने दास गथे परवासी योना भविष्यवक्ता के द्वारा कहा था. ஆமென். आमीन. பாத்தீங்களா, யோனாவுடைய தந்தை பேர் வருது பாத்தீங்களா? यहाँ पर योना का पिता का नाम आ रहा है ना. அப்ப அந்த 4ஆம் அதிகாரத்துல பார்த்த அந்த குடும்பத்துல பிறந்த அந்த பையன் தான் யோனா என்று இன்னைக்கு யூதர்கள் பிலீவ் பண்றாங்க. आज यहूदी लोग इस तरह विश्वास करते हैं, जो 4 अध्याय 4 में जो हमने देखा है, सुनेम स्त्री के उसी परिवार में जन्म हुआ वही बेटा है योना करके वो विश्वास करते हैं. யோனாவுடைய அப்பா அமித்தாய் பத்தி என்ன சொல்லுகிறது என்றால், அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியா. यहाँ पर योना के पिताजी अमित्ताई के बारे में वचन में क्या लिखा है? वो अमित्ताई एक भविष्यवक्ता करके लिखा है. இந்த அமித்தாய் அந்த நாட்கள்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாத்திரமல்ல, அன்றைக்கு இருந்த அரசவையில ஒரு தீர்க்கதரிசியாகவும் குறிப்பிட்டிருந்ததாக வேதாக வல்லுநர் சொல்றாங்க. अमित्ताई जो है केवल एक भविष्यवक्ता ही नहीं, वरन वो राजमहल के उस राजा के एक भविष्यवक्ता था करके लोग कहते हैं. அதனால தான் அந்த குடும்பம் மிகவும் கனம் பொருந்திய ஒரு குடும்பமா இருந்தாங்க. इसीलिए वो परिवार एक कुलीन परिवार था, மிகவும் செல்வாக்கும் நிறைந்தவர்களா இருந்தார்கள். बहुत ही धनी परिवार भी था. இந்த குடும்பத்துல அங்க யோனா பிறக்கிறார். इसी परिवार में योना की जन्म हुई. சோ அப்பா தீர்க்கதரிசி, सो पिता जो है भविष्यवक्ता है. இப்ப பையனும் யோனாவும் தீர்க்கதரிசியா இருக்காங்க. अब जो बेटा योना भी एक भविष्यवक्ता है. இப்ப இந்த யோனாவுடைய அர்த்தம் எது என்றால், புறா என்கிற ஒரு அர்த்தத்தோடு அங்க பிறக்கிறார். योना का मतलब है, उस नाम का अर्थ ये है कबूतर. இப்ப இந்த மிகவும் நல்ல செல்வாக்கும் கனம் பொருந்திய நல்ல ஒரு குடும்பத்துல இந்த யோனா பிறக்கிறார். अभी ऐसे एक बहुत ही धनी परिवार में, एक आदन्य परिवार में योना की जन्म हो रही है. அவங்களுக்கு அரசாங்கத்தோட எல்லா சப்போர்ட்டும் உண்டு, उनकी सरकार की सारी सहायता है, நல்ல பேர் உண்டு, अच्छा नाम भी है செல்வாக்கு உண்டு, और अच्छे अंदस्त है, எல்லா வசதிகளும் உண்டு. सारी चीजें हैं. இப்படிப்பட்ட சூழ்நிலை போய்க்கொண்டிருக்கிற நேரத்திலே ऐसी स्थिति जो जा रही थी, तो கர்த்தர் இந்த யோனாவை தட்டி எழுப்புகிறார். यहोवा परमेश्वर योना को उठाया. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் ஒவ்வொரு மேலையும் ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் தன்னோட திட்டத்தை வைத்திருக்கிறார். यहोवा परमेश्वर हर एक व्यक्ति के लिए एक बहुत बड़ी योजना को रखे हैं. ஒருவேளை யோனா தன்னுடைய வாழ்க்கை குறித்து நிறைய காரியங்களை அவர் சிந்தித்து இருக்கலாம். यदि योना अपने जीवन के प्रति कई बातों को उन्होंने सोच रहा होगा, ஆனாலும் கர்த்தர் இவன் மேல் வைத்திருக்கிற சித்தம் வித்தியாசமானது. लेकिन यहोवा परमेश्वर योना के ऊपर जो एक इच्छा रखे हैं वो अलग है. அவர்கள் வெறும் அமைச்சரவையில இருக்கிற அரசவையில இருக்கிற தீர்க்கதரிசியாகவே இருந்துட்டு போயிருக்கலாம் என்று கூட அவங்க யோசித்திருக்கலாம். शायद ये योना की परिवार इस तरह सोचते होंगे कि हम केवल राजा की एक भविष्यवक्ता ही बनकर रहेंगे करके सोचे होंगे. ஆனா கர்த்தர் இவன் மூலமாய் நினிவேக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பது பரலோகத்துடைய திட்டமா இருக்கிறது. लेकिन स्वर्ग का इच्छा यह है कि योना के द्वारा निनवे के लोगों के लिए कुछ छुटकारे को देना. இங்க நல்ல வசதியான இடத்துல இருக்கிறாரு. यहाँ पर योना अच्छे एक धनी परिवार में है. ஆனா கர்த்தர் இப்ப யோனாவை தட்டி எழுப்பி அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துக்கு கொண்டு போகும்படியாக விருப்பப்படுகிறார். अब परमेश्वर योना को उठाया और ऐसे जहाँ ये ऐसे परिस्थिति में रह रहे, मोहल्ला में रह रहे हैं, जहाँ पर सारी सुविधाएं हैं, उसके बिल्कुल अपोजिट है उसी स्थान की और जाने के लिए परमेश्वर ने कहा. இப்ப யோனா 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, अब योना की पहला अध्याय का दूसरा अध्याय में जब पढ़ते हैं, சரி இப்படியா சொல்லுகிறது, யோனா நீ எழுந்து என்று வசனம் சொல்லுகிறது. वचन में लिखा है योना तू उठकर. அப்ப ஏதோ ஒரு காரியத்துல அவர் அப்படியே செட்டில் ஆயிட்டார், உட்கார்ந்துட்டார். यानी इसका मतलब योना ने कई कुछ बातों पर बैठ गया है. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்து நீ எழுந்து சொல்லப்படுது. लेकिन परमेश्वर का वचन आकर तो कह रहे हैं कि तू उठकर. இன்றைக்கும் நாம் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்றால், आज भी यदि हम परमेश्वर के लिए कुछ करना है तो நாம் எழும்ப வேண்டும். हमें उठना है. ஒருவேளை நம்முடைய வசதியை விட்டு எழும்பணும், शायद हमारी सुविधाएं को छोड़कर उठना है, நம்முடைய சூழ்நிலை விட்டு எழும்பணும். हमारी परिस्थिति को छोड़कर उठना है. ஏதோ காரியத்தை நீங்க பிடித்திட்டு உட்கார்ந்துட்டே இருக்கலாம். जो बातों को आप पकड़कर बैठे हैं उस कार्य को छोड़कर हमें उठना है. அதை விட்டுட்டு நம்ம எழும்பும்போது கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். जब हम उठ
उठेंगे तो परमेश्वर हमें इस्तेमाल करेंगे। கர்த்தர் சொல்லுகிறாரு, देखो परमेश्वर कहते हैं, நீ எங்க போகணும் என்றால் மகா நகரமாகிய நினிவேக்கு போய் என்று சொல்லுகிறார். परमेश्वर कहाँ जाने के लिए बोलते हैं? योना को बड़े नगर निनवे को जा करके बोलते हैं அதுக்கு விரோதமாய் பிரசங்கி என்று சொல்லுகிறார். और उसके विरोध प्रचार कर, ஏனென்றால் அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டுனுச்சுன்னு क्योंकि சொல்றார். उसकी बुराई मेरी दृष्टि में बढ़ गई है। இந்த நினிவே என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிடிக்காத ஒரு பட்டணமா இருக்கிறது. ये निनवे जो है इजराइल लोगों को कभी पसंद नहीं करते थे। அது மாத்திரமல்ல அங்க பாவம் நிறைந்து காணப்படுகிறது. इतना ही नहीं, वहाँ पाप से भरे रहते हैं। அப்ப இங்கு அன்னைக்கு சோதம் குமாரோல பாவம் நிறைந்திருக்கும் போது ஆபிரகாம் இங்க தட்டி எழுப்பினார் பாத்தீங்களா? जहाँ सोदोम और गोमोरा में जिस तरह से वो पाप से भरे हुए थे, तब परमेश्वर ने अब्राहम को बताया था। அதே போல இங்கு வந்து நினிவே பாவத்தினால் நிரம்பி இருக்கும் போது இங்கு யோனாவை தட்டி எழுப்புகிறார். यहाँ पर निनवे जो पाप से भरा हुआ है, तब परमेश्वर ने योना को जगाया। இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், இந்த இடத்துல பாவம் ரொம்ப பெருகிட்டு இருக்கு, அந்த இடத்துல ரொம்ப அக்கிரமம் பெருகிட்டு இருக்கும் போது கர்த்தர் அந்த மூலமாய் நம்மோட பேசுகிறார், நீ எழும்பு என்று நம்மளை தட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். यदि हम किसी जगह को इस तरह सोचते हैं यहाँ तो पाप से भरा हुआ है करके, परमेश्वर आपको और मुझको जगाते हैं, तू उठ जा इस जगह के लिए। இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு போக முடியாது. ऐसे पाप से भरा हुआ स्थान में परमेश्वर चाहते हैं आपको मुझको ले जाए। அது மாத்திரமல்ல, நினிவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சத்துருக்கள் போல காணப்பட்டார்கள். इतना ही नहीं, निनवे जो है इजराइल लोगों के लिए एक भेरियन थे, शत्रु थे। அங்க யாரும் விருப்பப்பட்டு போக மாட்டாங்க. कोई भी इजराइल लोग वहां जाने के लिए पसंद नहीं करते हैं। புறஜாதியோட தேசம், वो एक अन्य देश है, அருவருப்பான ஜாதிகள் நிறைந்த தேசம். वो बिल्कुल घृणा की जाति भरे हुए देश है। இந்த இஸ்ரவேல் ஜனங்க யாருமே விருப்பப்படல. कोई भी इजराइल लोग जाते वहां पर जाने के लिए इच्छा नहीं करते हैं, ஆனா கர்த்தர் நினிவேவை நேசிக்கிறார். लेकिन परमेश्वर निनवे से प्यार करते हैं। அங்க இருக்கிற 1,20,000 ஜனங்களுக்காக கர்த்தர் அவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். वहां के रहने वाले 1,20,000 लोगों के लिए परमेश्वर तरस खाते हैं। ஆமென். आमीन। கர்த்தர் யோனாவை எழுப்புகிறாரு. परमेश्वर यहाँ पर योना को उठा देते हैं। இப்ப யோனா என்ன பண்ணுகிறாரு? तब योना ने क्या किया? எழுப்புகிறாரு. उन्होंने उठ तो गया, ஆனா நினிவேக்கு போகல, வேற ஒரு இடத்துக்கு போகிறார். लेकिन निनवे को नहीं गया, वरन दूसरी जगह की ओर जाने लगा। 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, तीसरा आयत में, அப்பொழுது யோனா परंतु योना கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி, यहोवा के सम्मुख से, அதாவது இஸ்ரவேல் நாட்டிலிருந்து விலகி यानी इजराइल देश में से தர்சிஸ்க்கு போகும்படி எழுந்து, दर्शीश को भाग जाने के लिए उठा। அப்படினா அவர் எழும்பும் போதே அவர் பிளான் பண்ணிட்டாரு, நம்ம தர்சிஸ்க்கு போலாம்னு பண்ணிட்டார். यानी जब उन्होंने उठा तो तुरंत ये सोचकर ही उठा ही कि मुझे तो दर्शीश की ओर जाना है। அந்த யோப்பாவுக்கு போய் वहां पर उन्हें याफा नगर में गया। தர்சிஸ்க்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அங்கு கப்பல் ஏறி போறாரு. दर्शीश जाने वाले एक जहाज पाया और भाड़ा देकर उस पर चढ़ गया कि उनके साथ यहोवा के सम्मुख से दर्शीश को चला जाए। இவர் எழும்பி போறது ரைட், ये उठकर तो जा तो रहा है, ठीक है, தேவை நிறைந்த இடத்துக்கு போகணுமா இல்லையா? लेकिन जहां पर जरूरत है वहां जाना चाहिए ना। அங்க போகாம தேவை இல்லாத இடத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? लेकिन जहां कोई जरूरी नहीं है वहां क्यों जाना है? கர்த்தர் சொன்ன இந்த நினிவே வந்து நார்த் ஈராக்ல இருக்கிறது. जहां पर परमेश्वर ने कहा है निनवे, वो जो है आज की उत्तर की इराक है। ஆனா இவ எங்க போறாரு? தர்சிஸ்க்கு போறாரு. लेकिन योना कहां गया? दर्शीश की ओर गया। அதுதான் ஸ்பெயினா இருக்கிறது. वो जो है आज की स्पेन देश है। பாருங்க, ஈராக்கா ஸ்பெயினா எதுன்னு நம்ம கேட்டா நம்ம ஆல்ரெடி ஸ்பெயின் தான் எடுப்போம். நம்ம यदि हमसे भी पूछा जाए इराक जाने के लिए चाहते हैं या स्पेन जाने के लिए, हम जरूर कहेंगे कि हम स्पेन जाएंगे। அதாவது யோனா இருக்கிற இடத்துல இருந்து இப்ப அந்த நினிவேக்கு போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மைல்ஸ் தான் போக வேண்டிய தூரமா இருக்கிறது. यानी यहाँ जो जहाँ जोना है योना है, वहां से निनिवे को जाना है तो केवल 5 मील जाना पड़ेगा। ஜஸ்ட் அது ஈஸ்ட் சைடுல இருக்கிறது. वो ईस्ट के तरफ में है। ஆனா இவர் போன அந்த தர்சிஸ் அதாவது ஸ்பெயின் கிட்டத்தட்ட 2500 மைல்ஸ் இருக்கிறது. लेकिन जिन्होंने जहाँ गया है दर्शीश, वो है 2500 मील दूर। ஆல்மோஸ்ட் இது வந்து ரெண்டுக்குமே வித்தியாசமான இடமா இருக்கு. यानी बिल्कुल उनके सामने की दिशाओं में जाना पड़ेगा। அங்க போகிறார். वहां पर उन्होंने गया। ஸ்பெயின் வந்து அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கிறது. स्पेन देश जो है तब से लेकर आज तक वो एक टूरिस्ट प्लेस है। இப்போ இவர் அந்த கப்பலை பார்த்து கூலி கொடுத்து டிக்கெட் வாங்கி அங்க உள்ள நுழைக்கிறாரு. अब इन्होंने क्या किया? उस जहाज को पाया, स्पेन जाने वाली जहाज को, और भाड़ा देकर उन्होंने वहां पर चला गया। அப்ப அந்த அளவுக்கு அவட்ட காசு இருக்கிறது. यानी उतना पैसा उनके पास है। இப்ப அவர் ஓடியே போகிறாருங்க. अब उन्होंने भागने के लिए तैयार है। கப்பல்ல போயிட்டாரு. जहाज पर बैठ गया। ஆண்டவர் விட்டுருவாரா? परमेश्वर छोड़ देंगे क्या? நிச்சயம் விட மாட்டார். जरूर नहीं छोड़ेंगे। நிச்சயம் அவர் சித்தத்திற்கு கொண்டு வந்து நிற்பாட்டுவார்.
जरूर परमेश्वर अपनी इच्छा को पूरा करने के लिए आपको ले आएंगे। எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா हमारे आश्चर्य की बात यह है, இஸ்ரவேல் ஜனங்கள்ல எத்தனையோ மக்கள் எத்தனையோ பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கலாம். इस्राएल देश में कई भविष्यवक्ता होते होंगे, कई पवित्र लोग होते होंगे, ஆனா கர்த்தர் இந்த யோனாவை தான் அங்க அனுப்புன்னு சொல்லிட்டு கர்த்தர் உறுதியா நிக்கிறாரு. लेकिन परमेश्वर जो है योना को ही वहां भेजना करके वे परमेश्वर स्थिरता में खड़े हैं। சரி இவ இங்க போயிருக்கு இங்க போயிட்டானே அப்படின்னு கர்த்தர் சேஞ்ச் பண்ணல. परमेश्वर ने चलो इन्होंने वहां नहीं गया इधर चला गया करके छोड़ा नहीं, வேற யாராவது ஆளை செலக்ட் பண்ணல. और दूसरा किसी को तैयार करें करके नहीं किया। 2500 மைலுக்கு நீ போனாலும் உன்னை தாயா இழுத்துட்டு வருவேன்னு கர்த்தர் உறுதியா நிக்கிறாரு. परमेश्वर ने इतनी स्थिरता में दृढ़ थे कि यदि तू 2500 मील दूर जाए क्यों ना हो, आपको ही मैं वहां पर भेजूंगा। ஆண்டவருக்கு தூரம் ஒரு பெரிய பொருட்டே அல்ல. परमेश्वर के लिए जो दूर है वो कोई बड़ी बात नहीं है। எவ்வளவு காசு கொடுத்து நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்தாலும் கர்த்தர் கொண்டு வந்து நிப்பாட்டுவார்யா. यदि आप जितने भी पैसा भाड़ा देकर फर्स्ट क्लास टिकट खरीद कर गए क्यों ना हो, परमेश्वर आपको वापस ले आएंगे। கப்பலின் அடித்தட்டுல போய் யாருமே என்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சா கூட கர்த்தருடைய பார்வை அங்கேயே வரும். यदि आप जहाज पर नीचे स्थल पे जाकर कोई मुझे नहीं पकड़ पाएंगे करके यदि सो भी जाए, परमेश्वर का हाथ वहां पर आएगी। हालेलुया हालेलुया। அதுவே கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருவோம். इसलिए हम परमेश्वर की इच्छा के लिए अपने आप को अर्पित करें। ஆமென் आमीन। ஓகே 4 வசனத்தை வாசிக்கும்போது वचन 4 को हम पढ़ेंगे। கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். तब यहोवा ने समुद्र में एक प्रचंड आंधी चलाई। 2500 மைலுக்கு போக வேண்டிய அந்த பிரயாணம், அந்த கப்பல் அது போறதுக்கு முன்னாடி வெதர், காற்று, கப்பல், கடல் எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிட்டு தான் அவங்க புறப்பட்டு இருப்பாங்க. यदि कोई जगह 2500 मील दूर जाना है तो जरूर उन्होंने सारी मौसम वगैरह को और जहाज को आंधी वगैरह आएगा नहीं, ऐसी सारी बातों को जरूर उन्होंने चेक करते होंगे। டைம் நல்லா இருக்கு, காற்று கரெக்டா இருக்குங்கிறதுனால தான் அவங்க தொடங்கி இருப்பாங்க பிரயாணம். समय भी ठीक था और हवा भी ठीक चल रहा करके उन्होंने सब कुछ ठीक लगा, तभी तो उन्होंने यात्रा को शुरू किया है। நல்லா தான் இருக்கு தொடக்கம். शुरुआत तो बहुत अच्छी है। கப்பல் புறப்பட்டு கொஞ்சம் மூவ் ஆனோனே கர்த்தர் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார். जैसे दरसा जहाज निकला, थोड़े समय में परमेश्वर ने कार्य करने लगा। என்ன காரியம்? क्या कार्य किया? கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். यहोवा परमेश्वर समुद्र में बड़ी प्रचंड आंधी को चलाई। யாருக்குமே புரிஞ்சிருக்காது. किसी को समझ में नहीं आया होगा। இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்துச்சு வானிலை. अरे अभी तक तो मौसम कितना अच्छा था, திடீர்னு காத்து எங்க இருந்து வந்துச்சு? अचानक हवा का ये आंधी कहां से आ रहा है? யாருக்குமே புரிஞ்சிருக்காது. किसी को भी समझ में नहीं आया होगा। ஒரே ஒரு மனுஷனுக்காக தான் இந்த பெரிய காற்று. एक व्यक्ति के चलते ये प्रचंड आंधी आई, அந்த கப்பல் உடையிற அளவுக்கு அங்க பெரிய சேதம் வர போகுது. यानी ऐसा आंधी आई ताकि जहाज भी टूट पड़े। அவ்வளவு கடல் கொந்தளிக்குதா. इतनी समुद्र जो है उछल रहा है। அந்த கப்பல்ல எத்தனை ஜனங்க இருந்திருப்பாங்க? उस जहाज में कितने लोग होते होंगे? கண்டிப்பா ஒரு 100க்கு மேற்பட்டவங்க இருந்திருப்பாங்க. जरूर 100 से अधिक लोग तो होते होंगे। எல்லாம் டூரிஸ்ட் மக்களா இருந்திருப்பாங்க. सारे टूरिस्ट वाले होते होंगे, எல்லாம் பிசினஸ் பீப்பிளா இருந்திருப்பாங்க. व्यापार करने वाले होते होंगे, நிறைய சரக்குகள் அங்க இருந்திருக்கும். कई सारे सामान वगैरह होता होगा जहाज में। கிட்டத்தட்ட 3-4 மாசம் பிரயாணத்துக்கு வேண்டிய சாப்பாடு அங்க இருந்திருக்கும். 3-4 महीने की यात्रा करने की खाना वगैरह वहां पर होता होगा। பெரிய பணக்காரர்கள் கூட அங்க இருந்திருப்பாங்க. बड़े बड़े धनी लोग होते होंगे। ஆனா என்ன ஆயிடுச்சு? लेकिन क्या हुआ? திடீர்னு பிரச்சனை. अचानक एक परेशानी। ஏன் பிரச்சனை? क्यों परेशानी? கப்பல் நல்லா இருக்கு, जहाज अच्छा है, கப்பல்ல கூட எல்லா பார்ட்ஸ் கரெக்டா இருக்கு, जहाज की जितने भी जो पार्ट्स है वे सब अच्छे हैं, ஆனா ஒரே ஒரு மனுஷனால தான் இந்த பிரச்சனை. लेकिन एक व्यक्ति के चलते ये परेशानी। இன்னைக்கு நம்ம லைஃப் கூட ஸ்மூத்தா ஸ்டார்ட் பண்ணிருப்போம். आज भी हमारी जिंदगी भी एकदम बिल्कुल आराम से शुरुआत करते होंगे, திடீர்னு கொந்தளிப்பு, ஒரு பெரிய கஷ்டம், பிரச்சனை. अचानक बहुत बड़ी आंधी, परेशान, कष्ट। ஏன்? क्यों? ஏதோ ஒரு மனுஷன் செய்த தப்பு. कोई एक व्यक्ति की गलती के चलते அங்க இருக்கிற கப்பல்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் இப்ப கஷ்டப்படுறாங்க. अभी वो जहाज के जितने लोग थे सब लोग कष्ट उठा रहे हैं, எல்லா கஷ்டப்படுறாங்க. सभी लोगों के लिए मुश्किल, எல்லாம் அழுகுறாங்க. सब लोग रोने पड़े। எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியா. सबके अंदर एक बहुत बड़ी सवाल आ गया। தன்னுடைய சரக்குகள், வெளியேற பெற்ற பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போடுறாங்க. अपने बहुमूल्य सामान जो रखे थे वो सारी चीजों को लेके समुद्र में फेंकने लगे। ஆனா யோனா என்ன பண்றாரு? लेकिन योना ने क्या किया? 5ஆம் வசனத்துல 5वें आयत में கப்பலில் கீழ் தட்டில கொண்டு போய் அவர் போய் நல்லா தூங்குறார். उन्होंने जहाज की नीचे स्थल पे जाकर गहरी नींद में था।
செய்யக்கூடாத ஒரு காரியத்தை அவர் செய்யறாரு. जो नहीं करना चाहिए वो कार्य को कर रहा है. என்ன செய்யறாரு? क्या किया? தூங்குறாரு. सोने लगा. எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. सारे लोग चिल्ला रहे हैं. ஆனா தேவ மனுஷன் தூங்கிட்டு இருக்காரு. लेकिन परमेश्वर का भक्त क्या कर रहा है? वो सो रहा है. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட आज हमारे जीवन में भी ஜனங்க பிரச்சனையில போயிட்டு இருக்காங்க. लोग परेशान में गुजरते हैं, வேதனையில போயிட்டு இருக்காங்க. वेदनाओं में गुजरते हैं. திடீர்னு ஒரு புயல் காற்று குடும்பத்துக்குள்ள வந்துருச்சு. अचानक एक आंधी परिवार में आ गया है. ஆனா சில பேர் என்ன செய்வாங்க? எதையே குறித்து டென்ஷனே இருக்காது. कुछ लोग क्या करेंगे? किसी भी बात की चिंता नहीं करेंगे, நல்லா தூங்குவாங்க. अच्छे से सोने लगेंगे, அவங்களுக்கு கவலையே இருக்காது. उनकी कोई चिंता नहीं होती. குடும்பத்துல என்ன நடக்குத பத்தி பிரச்சனையே அவங்களுக்கு கிடையாது. परिवार में क्या चल रहा है उसके प्रति कोई चिंता नहीं करते. பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை ஒத்தையை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. बच्चों की क्या परेशानी कोई चिंता नहीं करते. அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க. अच्छे से खाएंगे, अच्छे से सो जाएंगे. எந்த பொறுப்பு உணர்வு கிடையாது. कोई भी उनकी जिम्मेदारियां नहीं होती. இது இது வந்து ஒரு அருவருப்பான ஒரு பழக்கம். ये जो है आदत है, ये बिल्कुल बुरा है. எல்லாம் அவங்க தெய்வத்தை நோக்கி வேண்டிட்டு இருக்காங்க. यहाँ पर जगह में सारे लोग अपने अपनी देवताओं की ओर दुहाई दे रहे हैं. யோனா என்ன பண்ணிருக்கணும்? योना को क्या करना चाहिए था? அவனும் போய் மனக்கசந்து அழுது ஜெபித்து பாவ மன்னிப்பு பெற்றிருந்தா அங்க ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குமே. यदि वो भी जाकर अपने मन में व्याकुल होकर और रोने लगेंगे तो जरूर परमेश्वर कुछ कार्य करते होंगे. இரண்டாவதாக இன்னொரு ஒரு காரியம் என்ன செய்றாருன்னா, दूसरा उन्होंने क्या किया? 6ஆம் வசனத்துல 6 आयत में மாலுமி அவன்கிட்ட வந்து जब मांझी उनके पास आकर எழுந்திரு உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்னு சொல்றார். तू उठ जा अपनी देवता की और दुहाई दे करके उन्होंने कहा. நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வான்ங்கறார். संभव है कि ईश्वर हमारी चिंता करे और हमारा नाश ना हो. நல்லா கவனிங்க. ध्यान से सुनिए. கப்பல் ஓனர் மாலுமி கேப்டன் மேல இருக்கிறவர் கீழ வந்து இறங்கிட்டார். जो कप्तान है मांझी जो है जहाज का वो ऊपर रहते थे, वो उतर कर नीचे आ गए. ப்ளீஸ் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்கங்கறார். आप कृपया उठकर प्रार्थना करिए. இவ்வளவு கடல் கொந்தளிக்குது, கப்பல் ஆடுது, கப்பல் உடைய போது எப்படி தான் தூக்கம் வரும்? इतनी आंधी आई है, समुद्र उछल रहा है और जहाज भी टूटने पर है, आप कैसे सो रहे हैं? ஆனாலும் மாலுமி வந்து தட்டி எழுப்புற அளவுக்கு அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. यहाँ तक कि मांझी आकर उनको जगाने तक इतनी गहरी नींद में वो होता. இன்னைக்கு கூட அநேக பேர் நம்மள தட்டி எழுப்புறாங்க. आज भी कई लोग हमें जगा देते हैं. நம்ம எழுப்பி ஜெபம் பண்றோமா? हम उठकर प्रार्थना करते हैं क्या? ஒரு அவிசுவாசி வந்து தட்டி எழுப்புறாங்க. एक अविश्वासी आकर यहाँ पर उसको जगा रहे हैं. ஆனா தேவனுடைய பிள்ளையாக யோனா தூங்கிட்டு இருக்காரு. लेकिन परमेश्वर का बच्चे योना जो है वो सो रहे हैं. நீங்க எத்தனையோ காரியங்களை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்க காதுல. आज अपने कानों में कई बातों को सुनते हैं. அது ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெப குறிப்பாய் மாறட்டும். वो हर एक कार्य हमारे जीवन में हर एक प्रार्थना का विनती बन जाए. ஆமென். आमीन. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கும்போது तीसरा 7ஆம் வசனத்துல 7वें आयत में இது யார் நிமித்தம் இந்த ஆபத்து வந்திருக்கு சீட்டு போடுவோன்னு போடுறாங்க. तब उन्होंने आपस में कहा अब हम चिट्ठी डालकर जाने कि किसके कारण ये विपत्ति हम पर आ पड़ी है. முதலாவது பார்த்தோம், पहला हमने देखा है கடல் கொந்தளிக்குது, இவர் தூங்க போயிட்டாரு. समुद्र उछल रहा है, योना ने सोने लगा. இரண்டாவது மாலுமி வந்து தட்டி எழுப்புறாரு, ஆனாலும் அவன் ஜெபம் பண்ணது மாதிரி தெரியல. दूसरा मांझी आकर इसको जगा रहे हैं, तब भी उन्होंने प्रार्थना किया, ऐसा कुछ नहीं है. மூணாவது அவங்க முடிவெடுத்துட்டாங்க, ஓகே சீட்டு போடலான்ட்டாங்க. तीसरा उन्होंने सोचने लगे जहाज वाले मांझी वगैरह ने, तो हम चिट्ठी डालकर देखें किसके कारण ये विपत्ति आ पड़ी है. இப்ப மாதிரி எல்லாம் ஒயிட் சீட் அங்க வச்சிருப்பாங்க, பேனாவை கிடைக்குமா இன்னும் அந்த நாள்? आज के समाज जैसे कि उनके पास तुरंत ही कागज होगा, कलम होगा क्या? கப்பல் ஆடிட்டு இருக்குது. जहाज पहले से ही हिल रहा है. எங்க போய் பேப்பர் எடுத்துப்பாங்க? कहाँ जाकर इन्होंने पेपर लेके होंगे? யோசிச்சு பாருங்க, எங்க அவங்களுக்கு பேனா கிடைச்சிருக்கும்? दरअसल सोचेगा कलम कहाँ से ले आते होंगे? சரி ரெண்டு கிடைச்சா கூட எப்படி எழுதுவாங்க? ஆடிட்டே இருக்குது. अगर दोनों मिल जाती है तो जगह जितना हिल रही है वो कैसे लिखेंगे? கண்டிப்பா 100க்கு மேற்பட்டவங்க இருப்பாங்க. जरूर 100 से अधिक लोग जहाज में होते होंगे. எல்லாரும் லைன்ல நிக்க வச்சு எப்படி எழுதி இருக்க முடியும்? सबको नाम लाइन पे खड़ा करके कैसे लिखते होंगे? ஆனாலும் அவங்க செய்யறாங்க. फिर भी वो कर रहे थे. ஆனா யோனா வந்து சொல்லிருக்கலாமே. योना आकर तो कह सकते थे ना. என்ன சொல்லிருக்கலாம்? क्या कह सकते थे? என்னையால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. अरे मेरे लिए ये परेशानी आई है. சொல்லவே இல்ல. उन्होंने कभी नहीं कहा. அவ்வளவு பேப்பரை தேடிட்டு இருக்காங்க. वे सब कागज को ढूंढ रहे हैं, பேனா தேடிட்டு இருக்காங்க, कलम को ढूंढ रहे हैं, எல்லா பேரையும் எழுதிட்டு இருக்காங்க. सबका नाम को लिख रहे हैं. யோனா என்ன பண்ணிட்டு இருக்காரோ தெரியல. पता नहीं योना ने क्या किया. அவர் நினைச்சிட்டார் யாவனும் என்னை கண்டுபிடிக்க முடியாது போல நினைச்சிட்டார். शायद उन्होंने सोचा होगा कोई मुझे नहीं पकड़ पाएंगे. வாயை திறந்து சொல்லிக்கணுமா இல்லையா? जरूर उनको बोलना चाहिए था मैं ही वो व्यक्ति हूँ करके. ஒண்ணும் சொல்லல. कुछ नहीं बोला, அமைதியா இருக்காங்க. बिल्कुल चुपचाप.
ஆனாலும் உண்மை கரெக்ட் வருங்க. लेकिन सच्चाई तो बाहर आएगी। கரெக்டா யார் பேர் விழுந்துச்சு? यहाँ पर चिट्ठी किसके नाम पर गिरा? யோனா பேர் விழுந்துச்சு. योना के नाम पर। அப்ப தான் இவனுக்கு கொஞ்சம் சொரணை வரது மாதிரி வருது. तब ही थोड़ा सा इनका अक्ल आया। அடுத்தது ஒரு காரியம் பாருங்க. अगला एक कार्य को देखिए। யோனாட்ட கேக்குறாங்க, योना से पूछा गया சில क्वेश्चंस கேக்குறாங்க. कुछ सवाल है। அப்பா நீ உன் தொழில் என்னன்னு கேக்குறாங்க. तेरा काम क्या है? நீ எங்க இருந்து வருகிறா? तू कहाँ से आता है? தேசம் எது? तेरा देश क्या है? ஜாதி எது? तेरी जाति क्या है? எல்லா டீடைல் கேக்குறாங்க. ऐसे पूरा विवरण मांग रहे थे। इतना क्वेश्चन கேட்டாலும் அவர் ஒரே ஒரு ஆன்சர் சொல்றாரு, நான் எபிரேயன்னு சொல்லிட்டார். ये सारे सवालों के लिए उन्होंने एक ही उत्तर दिया, मैं तो इब्री हूँ। क्वेश्चन வேற ஆன்சர் வேறயா இருக்குது. ये सवाल इतना सारा पूछ रहे हैं, ये उत्तर बस यूं ही बोल रहे हैं। தூக்கத்துல இருந்ததனால எல்லாம் வித்தியாசமா செய்றாரோ? शायद उन्होंने गहरी नींद में था इसीलिए ऐसा कह रहे हैं क्या? கடைசியில தான் அவர் சொல்றாரு, अंतिम में उन्होंने कहा உன்னுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி வருகிறேன். मैं परमेश्वर यहोवा के सम्मुख से मैं भाग रहा हूँ। 10 வசனத்துல 10वें आयत में அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். तब वे बहुत डर गए। அவங்க பயப்படுறாங்க. वे लोग डर गए, ஆனா இவனுக்கு பயமே இல்ல. लेकिन योना के लिए कोई डर नहीं था। இவர் நல்லா தூங்குறாரு. ये अच्छे से सो रहे हैं। ஏன் இதை செய்தான்னு கேக்குறாங்க. जब वे लोग पूछ रहे थे क्यों आपने ऐसा किया, சமுத்திரம் இன்னும் அதிகமாய் கொந்தளிச்சிட்டே இருக்கு. समुद्र और ज्यादा उछलने लगा। சரி நம்ம என்னதான் செய்வோம் அப்படி கேட்கும்போது तब उन्होंने पूछा अब क्या करें? 12ஆம் வசனத்துல தான் சொல்றாரு. 12 वचन में ही वो कह रहे हैं। 3ஆம் வசனத்துல ஆரம்பித்த கொந்தளிப்பு, तीसरा वचन में जो शुरुआत हुआ है समुद्र का उछलना, आंधी, இப்பதான் அவர் சொல்றாரு, लेकिन 12 आयत में ही वो योना ने कह रहे हैं எடுத்து போட்டு விடுங்க சமுத்திரத்துல. मुझे उठाकर समुद्र में फेंक देना। ஆனாலும் அவங்க போட்டாங்களா? लेकिन वे लोग डाले थे क्या समुद्र में? 13 आयत में அவர்கள் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலிக்கிறாங்க. तो भी वे बड़े यत्न से कहते रहे कि वो उसकी किनारे पर लगाए। எல்லாரும் அவங்க ஜெபம் பண்றாங்க, பலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. सारे लोग अपनी देवता की ओर दुहाई देने लगे இன்னும் சரக்கு சாமான் எல்லாம் எடுத்து தூக்கி போடுறாங்க. और जितने सामान थे वो सब फेंकने लगे समुद्र में। எவ்வளவு நல்ல மனுஷர்கள் பாருங்க. कितने अच्छे लोग थे ना। யோனாவை தூக்கி போறதுக்கு அவங்க மனசே வரல. योना को फेंकने के लिए उनका दिल ही नहीं है, ஆனா யோனாவுடைய இருதயம், लेकिन योना का दिल யோசித்து பாருங்க, अदर सा सोचे। கடைசியில தான் இவங்க எடுத்து தூக்கி போட்டாங்க. फिर अंतिम में आकर उन्होंने फेंके थे योना को। ஆனா கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். फिर भी परमेश्वर बहुत 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 भले हैं। யோனாவை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் அங்க ஒரு மீனை ரெடியா ஆயத்த பண்ணி इस வைத்திருக்கார். योना को बचाने के लिए वहां पर परमेश्वर ने एक मछली को तैयार से रखे हैं। மீன் வயிற்றுக்குள்ள போய் அங்க இருந்து ஜெபிக்கிறத நாம பார்க்கிறோம். इस मछली के पेट में से योना प्रार्थना करते हुए हम देखते हैं। ஒருவேளை இவரு கப்பல்ல ஆரம்பத்துல அந்த கடல் கொந்தளிப்பு வரும்போதே ஜெபித்து இருந்தா இத்தனை பிரச்சனை வந்திருக்காது. यदि वो जब शुरुआत हुई आंधी तभी ही उन्होंने प्रार्थना किया होगा तो ये सारी परेशानियां नहीं आती होगी। இந்த கப்பலுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ये जहाज के लिए कोई परेशानी नहीं आती होगी। கப்பல்ல இருக்கிற மத்த மக்களுக்கு பிரச்சனை வந்திருக்காது. जो उस जहाज पे जितनी यात्रियां हैं उन लोगों के लिए कोई परेशानी नहीं आती होगी। அந்த சரக்கெல்லாம் தூக்கி போட்டுக்காம இருந்திருக்கலாம். उनकी सारी सामान बचता होगा। எத்தனையோ காரியங்கள் நன்மை கிடைச்சிருக்கும். कितने ऐसे बातें भलाई होती होगी। ஏன் இந்த யோனாவுடைய காரியத்துல? कारण क्या है? योना யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். योना जरूर एक बहुत बड़ा भविष्यवक्ता है, ஆனா இந்த இடத்துல எப்படி நடந்துக்கிட்டார்? लेकिन यहाँ पर उन्होंने कैसा, இன்னைக்கு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? आज हम कैसा रहते हैं? அவனுடைய கருத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். हम परमेश्वर के हाथों में समर्पित करें। கர்த்தர் நம்ம எங்க போக சொல்றாரோ அங்க போகும். जहाँ हमें परमेश्वर भेज रहे हैं वहाँ हम जाएं। எங்க நம்மளை வைக்கிறாரோ அங்க நம்ம சந்தோஷமா இருப்போம். जहाँ प्रभु हमें रखते हैं वहाँ पर हम आनंद के साथ रहें। நம்முடைய குள்ள இருக்கிற அந்த எரிச்சலின் ஆவியை நீக்கி போட்டு हमारे अंदर की जलन की आत्मा को हम निकाल दें। கர்த்தருடைய சித்தத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது परमेश्वर की इच्छा के लिए परिपूर्णता से हम अर्पित करें तो அது எனக்கு மாத்திரமல்ல, वो केवल मेरे लिए नहीं, என்னை அனுப்புகிற அந்த நினிவேக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். जहाँ मुझे भेज रहे हैं परमेश्वर उस निनिवे के लिए भी बहुत बड़ा आशीष होगी। ஆமென். आमीन। ஜெபம் பண்ணுவோமா? आइए प्रार्थना करें। நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर धन्यवाद से तेरी आराधना करते हैं राजा। கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். कृपा अनुग्रह से भरे हुए परमेश्वर धन्यवाद। அப்ப அந்த யோனாவுடைய காரியத்தை நாங்கள் பார்த்தோம் ஐயா. परमेश्वर हम योना की कार्य को देखे हैं। அதே போல எங்க வாழ்க்கையில நீங்க எதை நீங்க அனுமதிக்கிறீங்களோ அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். वैसे ही खुदावन आप जो हमारे जीवन में जो कार्य को अनुमति करते हैं उस कार्य को हम परिपूर्णता से हम ग्रहण करते हैं। எந்த விதத்திலும் அதற்கு விரோதமாய் நாங்கள் எதிராய் கீழ்ப்படியாம நாங்கள் செய்யாதபடி எங்களுக்கு இருக்க கிருபை செய்வீராக. कभी भी किसी भी तरह उसके विरोध में आपकी योजना के विरोध हम कार्य ना करें, हम पर दया कर।
எங்களும் எங்களை சார்ந்திருக்கிற ஜனங்களும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் அளவிற்கு நாங்கள் இன்னும் உண்மையாக இருக்க, ஜெபத்தோடு இருக்க, பயத்தியோடு இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. हमें और जितने लोग हमारे पक्ष में हैं उन सब के लिए खुदावन, हमारे और है जितने वो लोग उन सब के लिए हम एक प्रभु आशीष का कारण बने खुदावन, एक प्रार्थना उनके लिए करने वाले बने, हमें आशीषित कर अच्छा। எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்து ஒப்பு हम கொடுக்கிறோம். सभी को तेरे हाथों में समर्पित करते हैं, आशीषित மீட்பர் कर। இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धार करता यीशु के नाम से प्रार्थना करते मेरे जीवित परमेश्वर, ஆமென். आमीन आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். यह वो परमेश्वर आप सबको आशीषित करें।